வணக்கம். இன்னைக்கு கோல்டுடைய டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் கோல்டு மட்டும் தான் பார்க்க போகிறோம். வேற எதுவும் கேட்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபார்ம் பேரோல். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டைம் 114K வந்திருந்தது. இது வந்து ப்ரீவியஸாக ஆக்சுவலாக அவங்க ரிவர்ஸ் பண்ணுறதுலையும் மைனஸ் தான் வந்தது. ஆக்சுவலாக ப்ரைஸும் மைனஸ் வந்தது. அதனால டிஎக்ஸ்ஒய்க்கு இது மிகப்பெரிய ஒரு மைனஸாக அமைஞ்சுது. ஸோ இந்த நமக்கு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் ஃபார்ம் பேரோல் லாஸ்ட் ஆகஸ்ட் 2 வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மேஜரான யூஎஸ் உடைய நியூஸஸ் எடுத்து பார்க்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 15 இம்பார்ட்டன்டான நியூஸஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இது நமக்கு தெரிந்த அளவு எடுத்திருக்கோம். இதில் நீங்கள் ஆட் ஆன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஆட் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த 15 நியூஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் நான் ஃபார்ம் பேரோல் நெகட்டிவாக வந்திருந்தது. ஸோ நெகட்டிவ்ஸ் வந்து நான் இந்த சொல்கிறேன். ப்ரீவியஸ் நான் ஃபார்ம் பேரோல் வந்து நெகட்டிவாக வந்திருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜாப் கட்டிங் அது வந்து நெகட்டிவாக வந்திருந்தது. தென் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மிசிகன் அது வந்து பாசிட்டிவ்ல வந்திருந்தது. ஏடிபி எம்ப்ளாய்மெண்ட், ஜாப் ஓப்பனிங், அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன், பிபிஐ இது எல்லாமே நெகட்டிவாக நமக்கு வந்திருக்கு. ரைட். இப்போ அதே மாதிரி நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும் பொழுது 7 விஷயங்கள் வந்து யூஎஸ்க்கு பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக வந்திருக்கு. இதே பாசிட்டிவாக வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு 6 இம்பார்ட்டண்டான நியூஸஸ் பாசிட்டிவாக வந்திருக்கு. என்னென்ன அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் டைம், அதாவது இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்னு சொல்லக்கூடியது லாஸ்ட் 2 வீக்காக எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ நீங்கள் இங்கே கூட பார்க்கலாம், ஆல்மோஸ்ட் சேம் லெவல் தான் வந்திருக்கு லாஸ்ட் 2 வீக்ஸாக. அதுக்கு முன்னாடி 2 வாரங்களும் வந்து பாசிட்டிவாக வந்திருந்தது. அதனால தான் வந்து யூஎஸ் கொஞ்சம் கெயின் ஆகிறதுக்கான ஒரு பாசிட்டிவ் இருந்தது. கண்டினியூ ஜாப்லெஸ் கிளைம் பாசிட்டிவாக வந்திருந்தது. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் மிசிகன், கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் பாசிட்டிவ் வந்து, ஜிடிபி பாசிட்டிவாக வந்திருந்தது, ரீட்டைல் சேல்ஸ் பாசிட்டிவாக இருந்தது. இதில் நியூட்ரல் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா பெருசாக வந்து ப்ரைஸில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் மேனுஃபேக்சரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுலேயுமே வந்து நமக்கு வந்து பெரிய லெவலில் மாற்றம் இல்லை. ஆல்மோஸ்ட் சேம் ஈக்குவல் ரேஞ்சு தான் வந்தது. அதனால இதை ரெண்டுமே நான் வந்து நியூட்ரலாக எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ இந்த நியூஸை வந்து நம்ம வந்து மிக்சடாக பார்க்கும்பொழுது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ இந்த பேலன்ஸ்டு வந்து எதுக்காக நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி லாஸ்ட் நான் ஃபார்ம் பேரோல் வந்து 114K வந்திருந்தது வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவு வந்து டிஎக்ஸ்ஒய்க்கு கிடைச்சிருந்தது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டே பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகி மேலே போயிடுப்பாங்க. மார்க்கெட்டோடைய சார்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே ரெக்கவர் ஆகி ஓரளவு மேலே போய் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து இப்போ மார்க்கெட் வந்து நின்றுட்டு இருக்கு. ஸோ டேட்டா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பேலன்ஸ்டாக வந்திருக்கு. ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே பேலன்ஸ்டாக வந்திருக்கு. ரைட். இப்போ நம்ம வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நம்ம எதிர்பார்க்கறது 164K. லாஸ்ட் டைம் இதை விட கொஞ்சம் வந்து 176K எதிர்பார்த்தது, 114K வந்திருந்தது. ஸோ அதே லெவல் தான் 164ங்கிறது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சி எதிர்பார்க்குறாங்க. பட் லாஸ்ட் ப்ரீவியஸ் வந்ததை விட ஒரு பாசிட்டிவ் கெயின் எதிர்பார்க்குறாங்க. அப்போ டேட்டா அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் நம்ம இந்த இடத்துல 180Kக்கு மேலே வந்தால் இது வந்து யூஎஸ்க்கு நல்ல ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட் இருக்கும். இதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ இன்பிட்வீன் 160 அந்த ரேஞ்சிலேருந்து 140Kக்குள்ளே வந்தால் பெரிய இம்பாக்ட் கொடுக்காது. கொஞ்சம் தான் மார்க்கெட் கீழே இறங்கும், பெருசாக இறங்காது. டிஎக்ஸ்ஒய்யை சொல்லிட்டு இருக்கேன். கோல்டு கொஞ்சம் மேலே அக்ரெசிவாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஒருவேளை பிலோ 140 130 அந்த லெவலுக்கு கீழே வந்தாலோ இல்லை லாஸ்ட் லெவல் 100க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப இது வந்து மிகப்பெரிய நெகட்டிவாக அமைஞ்சிரும் டேட்டா பொறுத்த வரைக்கும். ஸோ 180க்கு மேலே 180 ப்ளஸ் 200 வந்தால் ரொம்ப நல்லது. ஸோ 180க்கு ப்ளஸ் வந்தால் மட்டும்தான் இது நம்ம டிஎக்ஸ்ஒய்க்கு பாசிட்டிவாக அமையும். 160 to 140 ரேஞ்ச் ஆர் 130 வரைக்கும் கூட வந்தால் கூட இது மாடரேட் தான். இது வீக்னஸ் தான், ஆனால் மாடரேட் தான். பெருசாக எதிர்பார்க்குற அளவு லாஸ்ட் டைம் மாதிரி இறங்காது. ஓகே, பிலோ 100க்கு இது பஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா
கண்டிப்பாக இதோடைய இம்பாக்ட் ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கண்டிப்பாக நமக்கு சேஞ்சஸ் காட்டி கொடுக்கும். இப்ப நான் சொன்ன மாதிரி 180 அந்த லெவல் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ல குறைக்க வாய்ப்புகள் கம்மியா இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த தடவை இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த எட்ஜ் ஆஃப் தி பாயிண்ட்ல சொல்றதுக்கு சான்சஸ் உண்டு. ஆனா எல்லாருமே எக்ஸ்பெர்ட் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நிறைய பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாஸ் வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இல்லாதனால கண்டிப்பாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் எப்பயுமே மார்க்கெட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் தான் நிறைய கொடுக்கும். ஸோ எபோவ் 180 ப்ளஸ்க்கு வந்தால் நோ சேஞ்ச் அப்படிங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும், வாய்ப்புகள் இருக்கும். இதே 160 ஆர் 140க்கு கீழே வருது அப்படின்னா கண்டிப்பா 0.2, அதாவது 5.50 இருக்கிறது வந்து 0.25%க்கு குறைக்க சான்சஸ் இருக்கும். பிலோ 100க்கு கீழே வந்தால் கண்டிப்பா 5.5% இருக்கிறது வந்து 5.0 குறைக்கப்படும். இது வந்து 5.5ல இருந்து 5.25க்கு சேஞ்ச் பண்ணுவாங்க. இது அதை விட இன்னும் கம்மியா வரும். இது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க். இது வந்து யுஎஸ் ரிசெஷனுக்கு கூட்டிட்டு போறதுக்கான ஒரு பாத்தாக அமைஞ்சிடும். அதனால வரக்கூடிய இந்த நான் ஃபார்ம் பேரோல் கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பாக்டை நமக்கு கிரியேட் பண்ணும். ஸோ ரிஸ்க் எடுக்கும்போது ஸ்டாப் லாஸ் இல்லாமல் தயவு செய்து ட்ரேட் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் கோல்டுடைய வீக் சார்ட் பார்க்கலாம். நான் இந்த இடத்துல இப்பவே மென்ஷன் பண்ணியிருக்கேன், ட்ரெண்ட் வந்து பை, அதுல வந்து எந்த ஒரு சான்ஸுமே கிடையாது, அதுல மாற்றமும் கிடையாது. ஓகே, பை அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக இதுல இருக்கக்கூடிய மேஜரான பாயிண்ட். ஸோ இது வந்து ரேலி தான், மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் தான் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ட்ரெண்டிங் வந்து ஏதோ ஒரு இடத்துல பிரேக் ஆகணும். லைக் உதாரணமா பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சார்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த சார்ட்டை வந்து சிம்பிளா நீங்க வந்து கொஞ்சம் யூகிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியும், ப்ரைஸ் வந்து ஒரு சேஞ்ச் ஓவரில் இப்போ போயிட்டு இருப்போம். நல்லா ஒரு செயினை வந்து மார்க்கெட் செயின் ஒன்று பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் இங்கேருந்து ஒரு ஸ்டார்ட் அப் பாயிண்ட் வருது. இதுதான் ட்ரெண்டோடைய ஸ்டார்ட் அப் பாயிண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு நிறைய ஷேடோஸ் கண்டில் வந்து மார்க்கெட்டை வந்து ஒரு பூஸ்ட் பண்ணியிருக்கும். அப்புறம் இங்கே வந்து ஒரு அப்நார்மல் மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாலும் திருப்பி ஒரு பூஸ்ட். அதாவது இட்ஸ் ஏ ஸ்டேஜஸ் அப்படின்னா, மேலே போகுது, ஒரு ஸ்டேஜ் கிரியேட் பண்ணுது, மேலே போகுது, இன்னொரு ஸ்டேஜ் கிரியேட் பண்ணுது, மேலே போகுது, இன்னொரு ஸ்டேஜ் கிரியேட் பண்ணுது, மேலே போகுது. இப்போ ஸ்டேஜை வந்து மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ கிளியரா இது வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதுக்கு ஒரு எண்டு வருமா அப்படின்னா கண்டிப்பா வரும். அது வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்த உடனே ரீடெஸ்டும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அது நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படியே மேலே போயிடுவானா அப்படின்னா அப்படி சான்சஸ் கிடையாது. மார்க்கெட் ஒரு அந்த மார்க்கெட்டுடைய ரிலேட்டிவ் மூல தான் போகுது. ஒரு அப்நார்மலா நம்ம அன்எக்ஸ்பெக்டட் மூவ்மெண்ட் மாதிரி டைரக்டா போல, இங்க வந்து அந்த ஃப்ளோ மாதிரி வரல. ஸோ ஒரு ஸ்டேஜா ப்ரைஸ் வந்து இப்படி ஸ்டேஜா போகுது. ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்க வந்து ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணலாம், எல்லாமே யூஸ் பண்ணலாம். எங்கேயாவது நமக்கு ஒரு கிளியரான பிரேக் அவுட் மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது கண்டிப்பா ஒரு ரீட்ரேஸ்மெண்டோட தான் இந்த மார்க்கெட் இறங்கும். ஸோ செல்லுக்கான எதிர்பார்க்கலாமா அப்படின்னா தாராளமா எதிர்பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. நமக்கு டபுள் சைடு அடிக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. டேட்டா வந்தோடனே டபுள் சைடு அடிக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஒரு டே ஃப்ரேம்குள்ள போனீங்க அப்படின்னா டேல பாத்தீங்க அப்படின்னா மல்டிபிள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு வரும். லைக் இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி மல்டிபிளா இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இந்த இடத்துல மார்க்கெட் இப்ப சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்டேஜ் வந்து அப் சைடு தான் பில்ட் பண்ணுது, டவுன் சைடில் இன்னும் பில்ட் பண்ணல. ஸோ இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவானா 100% இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பட் ஒரு கன்ஃபர்மேஷன் கூட நமக்கு இந்த இடத்துக்கு மார்க்கெட் கொடுக்கல. அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ ப்ரைஸ் வந்து தொடர்ச்சியா மேலே தான் போகுது. இந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட்டை நம்ம செல் ட்ரை பண்ணலாம். பட் பிரைஸ் வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த மல்டி டாப்ஸ், ஓகே, இந்த டாப்புக்கு போனதுக்கு அப்புறம் இறங்குச்சு அப்படின்னா இது ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ், வீக்கெண்ட் ரெசிஸ்டன்ஸா மாறும். ஸோ திருப்பி பிரைஸ் கீழே நல்லா டிராப் ஆகி வந்ததுக்கு அப்புறம் இதை உடைச்சு ஒரு நியூ ஹை பெரிய லெவல்ல கிரியேட் ஆகிறதுக்கு இது ஒரு வீக் ரெசிஸ்டன்ஸா மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இங்க ரெஸ்பான்ஸ் பண்ணா இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ நீங்க டேட்டா பாருங்க, டேட்டா பேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் டைம் விட்டுட்டு கூட அந்த மார்க்கெட்டை நம்ம சேஸ் பண்ணலாம். ஒண்ணுமே தப்பு கிடையாது. இப்போ லாஸ்ட் நமக்கு வந்து என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆகஸ்ட் 2 வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடம்
ஆகஸ்ட் 2 நடந்தது. இந்த இடம் தான், இந்த டாப். நம்ம இந்த இடத்துல செல் தான் எதிர்பார்த்தோம். பட் மார்க்கெட் வந்து டேட்டா வந்தோடனே மார்க்கெட் வந்து ஒரு 68 பக்கமா இருந்த மார்க்கெட் ஒரு 78 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 7 o'clock மேல மார்க்கெட் ஃபால் ஆச்சு. டேட்டாவும் நெகட்டிவ், மார்க்கெட்டும் இறங்குச்சு. ஏன்னா இந்த டாப் அண்ட் டாப் ஹை ப்ரெஷர்ல இருந்தது. இப்ப இருக்கிறதும் சேம் அதே ஹை ப்ரெஷர்ல தான் இருக்கு. ஸோ இது வந்து ப்ரீவியஸா நமக்கு வரும் பொழுது மார்க்கெட் ஃபால் ஆன இடம். இப்ப இதுதான் ப்ரீவியஸ் டாப். அதே மாதிரி இந்த இடத்துல இப்ப மார்க்கெட் வந்து நின்றுட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த முறை ஃபால் ஆகலாமா அப்படின்னா சான்சஸ் இருக்கு. அப்படியே ஃபால் ஆனா கூட திருப்பி பாருங்க, மார்க்கெட் வந்து நமக்கு இன்னொரு ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட்டை கொடுத்துட்டு தான் இறக்கணும். அதே மாதிரி நம்ம சப்போஸ் டேட்டால நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது, டேட்டா பாசிட்டிவா வருது யூஎஸ்க்கு, ஆனா கோல்டும் மேல ஏறுது, அல்லது டேட்டா நெகட்டிவா வருது ஆனா கோல்டும் இறங்குதுன்னா பேனிக் ஆக வேணாம். பிரைஸ் இறங்கினால் திருப்பி நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும். அங்க இருந்து நம்ம இந்த மார்க்கெட்டை பிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ ஹரிபரியா அந்த மார்க்கெட்டுக்குள்ள போகாதீங்க. சேம் சீக்வன்ஸ் மாதிரி தெரியுது, பட் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. லாஸ்ட் டைம் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைஃப் டைம் ஹை கிட்ட மார்க்கெட்ல இருந்தோம், ரைட்? அப்ப இந்த டாப்ல நம்ம ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ல தான் இருந்தோம். ஆனா டேட்டா வந்தோடனே மார்க்கெட் கொஞ்சம் புஷ் பண்ணிட்டு கீழே இறக்கிட்டான். இப்பயும் ஆல் டைம் ஹைல தான் நம்ம இருக்கிறோம். அப்பவும் நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்குள்ள தான் இப்போ வந்து மாட்டிட்டு இருக்கோம். ஸோ இது பிரேக் பண்ணா என்ன பண்ணலாம் அப்படின்னா வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் பெருசா மேலே போகாது. இந்த இடத்துல மார்க்கெட்டுடைய டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும். ஓகே, இப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும், இங்க செல் பண்ணலாம். இல்ல பிரைஸ் கீழே விட்டுட்டான் அப்படின்னா இந்த இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லெவல். டேலியே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல தான் மேட்ச் ஆகுது. ஸோ இந்த லெவல் பிரேக் ஆனாலும் நம்ம உடனே செல் போவேனா, ரீட்ரேஸ்மெண்ட்ல நமக்கு செல் கிடைக்கும். ஸோ இந்த பார்ட்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல மார்க்கெட் ரிஜெக்ஷன் கண்டிப்பா நடக்க சான்சஸ் உண்டு. இங்க போனா ரிஜெக்ஷன் வச்சு செல் ட்ரை பண்ணுங்க. ஓகே, பை அப்படிங்கிறது வந்து எடுக்கலாம். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இருந்தால் எடுக்கலாம். பிரைஸ் ஒருவேளை டக்குன்னு கொஞ்சம் அப்படி கீழே வந்து உடனடியா மேல போனா அப்ப வந்த லோக்கு கீழே எஸ்எல் வச்சு பை ட்ரை பண்ணலாம். டேட்டா வந்து இப்படிதான் இன்னைக்கு நடக்க சான்சஸ் உண்டு. அதாவது டபுள் சைட் மேலேயும் அடிச்சு கீழேயும் அடிக்கலாமானா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது 160ல இருந்து 140K வந்துட்டாங்கன்னா ரெண்டு பக்கமும் மார்க்கெட் மூவ் ஆகும். லாஸ்ட் டைமே பாத்தீங்க அப்படின்னா டேட்டா பாசிட்டிவ்ங்கிறதுனால மேல உடைச்சு கீழே உடைச்சு நின்றுட்டான். அதே மாதிரி நடக்க சான்சஸ் உண்டு. ஸோ ஹை ப்ரெஷர் டேட்டாவா தான் இருக்கும் இந்த முறை. இது வந்து பக்காவான ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட். கன்சாலிடேஷன் மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கு. இதுதான் இந்த பாக்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம டாப் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா செல் எதிர்பார்க்கலாம். பட் ஷேடோ போயிட்டு வந்தாலும் செல் ட்ரை பண்ணலாம், தப்பே கிடையாது. அதனாலதான் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுதான்னு நம்ம பார்த்துட்டு தென் நம்ம செல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த இன்பிட்வீன்ல இப்போ மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு செல் போனீங்க அப்படின்னா ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு, இன்னும் செல் கன்ஃபர்மேஷன் வரல. ஸோ எந்த ட்ரேட் பண்ணாலும் ஸ்டாப் லாஸை கண்டிப்பா வச்சுக்குங்க. ஓகேங்களா? ஒருவேளை மார்க்கெட் பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் நமக்கு ஒரு கொஞ்சம் மார்க்கெட் புஷ் நடந்ததுன்னா டேட்டா ரொம்ப நெகட்டிவா வந்தா நமக்கு 250 இருந்து 2570 தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ஹையரா இருக்கும். ஸோ இது வந்து ஷேடோவா டக்குன்னு போயிட்டு வந்தா செல் ட்ரை பண்ணலாம். இல்ல மார்க்கெட் வந்து அப்படியே மேல மூவ் ஆகுறான் அப்படின்னா 2250 இருந்து 2570 தான் நம்ம நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும். இப்போதைக்கு கரண்ட் சப்போர்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் கிடையாது. கரண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது 2470. இந்த லோ தான் நமக்கு சப்போர்ட் லெவல். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்ப இருக்கிறது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான். ஓகே, ஸோ இன்னைக்கு மார்க்கெட் மிஸ் பண்ண கூட, ஏன்னா இது வந்து பக்காவான ரேஞ்சுக்குள்ள இருக்கிறான். மார்க்கெட் மூவ் ஆக மாட்டேங்கிறான், டபுள் சைடு அடிச்சிட்டு இருக்கிறான். ஓகே, ஸோ வெயிட் பண்ணி எடுங்க. டேட்டா வந்து அவ்வளோ பாசிட்டிவா யூஎஸ்க்கு வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி, நியூட்ரலைஸ்டா தான் வரும். மேபி மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் பெருசா இல்லை அப்படின்னா இன்னும் நல்லது. நமக்கு மண்டே மார்க்கெட்ல திருப்பி நல்ல ஒரு என்ட்ரி கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ வீக்லி ஃபோர்காஸ்ட்ல இந்த நான் ஃபார்ம் பேரோல் முடிந்ததுக்கு அப்புறம் அதோடைய அடுத்த மூவ்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபார்ம் பேரோல்ல இந்த டிராப்புக்கு அப்புறம் நாங்கள் சொல்லியிருந்தோம் வீக்லி ஃபோர்காஸ்ட்ல மேலே போகும்போது செல் ட்ரை தாராளமாக பண்ணலாம். அந்த மாதிரி ஃபார்மேஷன் இங்கே இருக்கா அப்படின்னா ஃபார்மேஷன் இல்லை. இந்த இடத்துல நமக்கு இப்போ ஹை பிரீச் நடக்கணும். இந்த ஹை பிரீச் நடக்கணும். நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக மண்டே மார்க்கெட் நெக்ஸ்ட் வீக்ல நமக்கு கோல்டுல ஒரு கரெக்ஷன் செல் எதிர்பார்க்கலாம்.
மேலே போயிட்டானாலும் பிரச்சனை இல்லை, நம்ம எதிர்பார்க்குற லெவல்ஸ்க்கு போகும்போது நம்ம செல் ட்ரை பண்ணலாம். கோல்டு அவ்வளோ பையிங் ஃபோர்ஸ் கம்மியாக தான் இருக்குது. இப்போ ஏறுற பையிங் பார்த்துட்டு மார்க்கெட் பெரிய பையிங் ட்ரெண்டுன்னு நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக டாப் அண்ட் டாப்பில் திருப்பி நம்ம செல் ட்ரை பண்ணலாம். அப்டேட் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே ஸ்டாப் லாஸ் தயவு செய்து யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. இந்த லெவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவல். ஏன்னா இதுக்குள்ள ஸ்டக் ஆகி நிற்கிறோம். இது ஒரு முக்கியமான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இங்கேயும் மல்டி ரெசிஸ்டன்ஸ் வந்து நிற்குது. இது வந்து ஒரு ரேஞ்ச் ஃபேக்டராக மாட்டிக்கிச்சு. ரைட், இதை விட்டு வெளியில போகணும். ஆக்சுவலா வெளியில போயிட்டு வந்தா நமக்கு கண்டிப்பா நீங்க இங்க ட்ரெண்ட் லைன் போட்டுக்கலாம், எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே வேலை செய்யும். இந்த இடத்துல நீங்க டெக்னிக்கல்ஸ் கொஞ்சம் வேலை செய்யாது. இன்னும் செல்லிங்கான ப்ரெஷர் வரல. அதனாலதான் அந்த ஹைக்கை நம்ம எதிர்பார்க்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். வீக்லி ஃபோர்காஸ்டில் பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.